அன்பார்ந்த வணக்கம். முரார் கிராமத்தில் இந்து முஸ்லிம் சமுதாயத்தார் மனிதநேயத்தின் அடையாளமாக ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். மொய்தீன் பாயாக வரும் ரஜினிகாந்த் இந்துக்களை சகோதரர்களாக பாவிப்பதோடு அந்த மதத்தை சேர்ந்த லிவிங்ஸ்டனுக்கு நெருக்கமான நண்பராகவும் இருக்கிறார். ஆனால் ரஜினியின் மகன் விக்ராந்தும் லிவிங்ஸ்டன் மகன் விஷ்ணு விஷாலும் சிறுவயதில் இருந்தே பகையுடன் வளர்கிறார்கள். இருவரும் கிரிக்கெட் விளையாட்டில் திறமசாலிகளாக உள்ளனர். உள்ளூர் அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக இரு சமூகத்தினரையும் பிரிக்க விஷ்ணு விஷாலும் விக்ராந்து மோதும் கிரிக்கெட் போட்டி பயன்படுத்தி கலவரத்தை உருவாக்குகின்றனர். இந்த சண்டையில் விக்ராந்த் கை துண்டிக்கப்படுகிறது. இதுக்கு பதில் அளிக்க வேண்டும் என விஷ்ணு விஷாலை கொல்ல ஒரு கூட்டம் அலைகிறது. உள்ளூரில் நடக்க இருக்கும் தேர் திருவிழாவும் நின்று போகிறது. அதன் பிறகு பகையாகி கிடைக்கும் ஊரை ரஜினிகாந்த் எப்படி சரி செய்ய முயற்சி எடுக்கிறார்? இரு மதத்தினரும் பழைய மாதிரி ஒன்று சேர்ந்தார்களா என்பது மீதி கதை. லால் சலாம் என்னும் தேரின் அச்சாணியாக வருகிறார் மொய்தீன் பாய். வேடத்தில் நடித்திருக்கும் ரஜினிகாந்த் அவருக்கான போர்ஷன் குறைவு என்றாலும் மிடுக்கான நடிப்பாலும் அர்த்தம் பொதிந்த ஆழமான மத நல்லிணக்க பேச்சாலும் கதை ஓட்டத்துக்கு உயிர் கொடுக்கிறார். ஊர் இரண்டு பட்டதை பார்த்து மனம் உடைவது, கை துண்டான மகன் நிலை கண்டு பிள்ளை பாசத்தால் கதறுவது, ரவுடிகளை இறங்கி அடிப்பது என்ற அசாத்தியமான கம்பீர நடிப்பால் படத்தை தூக்கி நிறுத்துகிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் அவர் செய்யும் காரியம் கைத்தட்ட வைக்கிறது. விஷ்ணு விஷால் விக்ராந்த் இருவரும் ஒருவரை ஒருவர் மிஞ்சும் அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருக்கிறார்கள். கிரிக்கெட் விளையாட்டில் இருவரும் மோதிக்கொள்ளும் காட்சிகள் பரபரக்கின்றன. கிளைமாக்ஸில் நெகிழ வைக்கின்றனர். நாயியாக வரும் அனந்திகா சனில்குமார் அழகாலும் நடிப்பாலும் கவர்கிறார். தாயாக வரும் ஜீவிதா அபாரமான அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். விவேக் பிரசன்னா வில்லத்தனத்தில் மிரட்டுகிறார். செந்தில், தம்பி ராமையா, KS ரவிக்குமார், லிவிங்ஸ்டன், நிரோசா, தானியா பாலகிருஷ்ணன், நந்தகுமார், ஆதித்ய மேனன், தங்கத்துறை, மூனார் ரவி உள்ளிட்ட அனைவரும் அவரவர் கதாபாத்திரங்களில் நிறைவான நடிப்பை வழங்கியுள்ளனர். கபில் தேவ் சிறிது நேரம் வந்தாலும் சிறப்பு. கதை சொல்வதில் சில இடங்களில் தொய்வு இருந்தாலும் விறுவிறுப்பான திரைக்கதையை அதை மறக்கடிக்க செய்கிறது. AR ரகுமான் பின்னணி இசை காட்சிகளோடு ஒன்ற வைக்கிறது. விஷ்ணு ரங்கசாமியின் கேமரா கிரிக்கெட் போட்டி, ஊர் திருவிழா, கலவர பூமி என ஒவ்வொரு இடத்தையும் அழகாக கண்முன் நிறுத்துகிறது. அனைத்து மதத்தினரும் சகோதரத்துடன் வாழ வேண்டும் என்ற கருவில் சமூக அக்கறையோடு கதை சொல்லியுள்ளார் ஐஸ்வர்யா. மதத்தை வைத்து நடக்கும் அரசியல் அனைத்து மதத்தினரும் சகோதரத்துடன் வாழ வேண்டும் என்ற கருவில் சமூக அக்கறையோடு கதை சொல்லியுள்ளார் ஐஸ்வர்யா. மதத்தை வைத்து நடக்கும் அரசியல், இளைஞர்கள் அதில் சிக்குவதால் வரும் பாதிப்புகளை அழுத்தமான திரைக்கதையில் அபாரமாக காட்சிப்படுத்திய வகையில் திறமையான இயக்குநராகவும் கவனம் பெறுகிறார். லால் சலாமுக்கு ஒன்றல்ல பல சலாம்கள்.